இது ரெண்டில் ஒன்று தொடுங்க. இது ஒன்று தானே இருக்குது. அவ்வளோதான் செந்தில் பாலாஜி கொடுத்த ஆப்ஷன். ஓகே, இவ்வளவு தான் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த ஆப்ஷன். ரெண்டில் ஒன்று தொடுங்கலாம் கிடையாது, ஒன்றே ஒன்று தான். எய்தர் யூ ஹேவ் டு கோ வித் ஏடிஎம்கே ஆர் ஜெயில். புரிஞ்சுங்களா? அதாவது ரொம்ப சுலபமாக ஃபஸ்ட்டே பிரேக் பண்ணிடுவோம். ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் இணைகிறார். அம்மா பிஜேபி சொல்லுமா, பிஜேபி நீங்கள் சாதாரணமாக கால்குலேட் பண்ணாதீங்க. அவங்க எந்த அளவுக்கு அதிகாரத்தை அவங்க இந்த முறை பயன்படுத்துவார்களோ அவர்களுக்கு தேவை. அவங்க திமுக இங்கேருந்து அப்புறப்படுத்தணுன்றதை தாண்டி பிஜேபி இங்கே களம் காணணும். அதற்கு அதிமுக வச்சு களம் காணும் போது ஸ்ட்ராங்காக இருக்கும். இதற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய நபர்களை எல்லா நெருக்கடியும் சந்திக்கிறதுக்கு செந்தில் பாலாஜி இதுக்கு மேல் தயாராக இருப்பாருனாக்கா இல்லை. பிஜேபி நீ கொடுக்கக்கூடிய நெருக்கடியை நிச்சயமாக அவர்கள் சமாளிக்க முடியாது. ஏன்னாக்கா அந்தளவுக்கு அவர் மீது வழக்கு இருக்குது. பிஜேபி காழ்ப்புணர்வில் பண்ணலை, வழக்கு இருக்குது, பிரச்சனை இருக்குது. வரையா வரலையா, இவ்வளோதான் ஸ்ட்ராட்டஜி. கொங்கு மண்டலம் கிடையாது. இனி தமிழ்நாட்டிலே அதிமுகவுடைய ஆதிக்கம் என்பது பெரிதாக வளர்வதற்கு இந்த கூட்டணி ஒரு வலுவான ஒரு கூட்டணியை கட்டமைத்து கொண்டிருக்கிறது. இவர்கள் ஒரு பக்கம் போகும்பொழுது மைனாரிட்டி ஓட்டு தான் மேஜராக ரோல் பிளே பண்ணி ஜெயிக்க வைக்கிறது பொழுது அந்த பிரச்சனையே உங்களுக்கு இல்லாமல் விஜய் அப்படியே அதை கன்சல்டேட் பண்ணுறாரு. அப்படின்னும் பொழுது அடி திமுக கன்ஃபார்ம். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கமா. கூட்டணி குறித்து அண்ணாமலை அவர்கள் தவம் இருக்காங்க அப்படிங்கிற ரிலேட்டபிளாக பேசியிருந்தாரு. அதற்கு எடப்பாடி அவர்கள் பதில் கொடுத்திருக்காரு. கூட்டணி ரிலேட்டபிளாக பேசுனது அதிமுகவை பற்றி அண்ணாமலை அவர்கள் பேசலை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. எப்படி எடப்பாடி அவர்களுடைய பதிலை பார்க்கறது? இல்லை, தவம் இருக்கிறாங்கன்ற வார்த்தை அதிகபட்சமான வார்த்தை. இங்கே கூட்டணிக்காக யாரும் பெரிதாக தவம் இருக்கவில்லை. எல்லோரும் வெற்றி வாய்ப்பை நோக்கி தான் உழைக்கணுன்றதுக்கான ஒரு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலையோடு சேர்ந்து நம்ம பயணிக்கணும்னு சொல்லி யார் இங்கே தவம் இருக்கிறார்? ஆனால் அண்ணாமலையோடு சேர்ந்து இங்கே திமுகவை அகற்ற வேண்டும் என்பதற்காக சில கூட்டணி கட்சிகள் முனைப்பாக இருக்கிறதை தாண்டி யாரோடு யார் சேர்ந்தால் வெற்றி என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தவம் இருக்கிறார்கள்ன்ற வார்த்தை அதிமுகவுக்கு பொருந்தாது. ஏன்னா அதிமுகவோடு சேர்ந்து பயணப்பட்டதால் தான் 4 சீட்டு உங்களுக்கு கிடைத்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ இம்முறையும் அண்ணாமலை அவர்கள் அதிமுக இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சிட முடியுமா? யதார்த்தமான உண்மையை சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு மத்திய அரசு எத்தனை கோடி வேணாலும் பணம் கொடுக்கட்டும், சில விஷயங்களில் கண்டு காணாமல் கூட தேர்தல் ஆணையம் போகட்டும், என்ன செஞ்சாலும் நீங்கள் வெற்றி பெற்று விட முடியுமா? ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை என்னவென்றால் திமுக அதிமுக 2 மாபெரும் ஒரு சக்திகளாக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு மாற்றாக தாவேக்காவும் உள்ளே வந்திருக்கணும் பொழுது நீங்கள் ஒரு கூட்டணியை பலமாக வைத்து நீங்கள் போன முறை 18% ஓட்டை காமிச்சிருக்கீங்கன்னா அது வெறும் பிஜேபியோட ஓட்டு கிடையாது. எத்தனை கட்சிகள் இருக்குது, எத்தனை கட்சிகளோட கூட்டு முயற்சி தான் என்னும் பொழுது அப்போ யாரும் இங்கு தவம் கெடுக்கிறார்கள் என்ற வார்த்தை என்பது அரசியலுக்கு ஒவ்வாத வார்த்தை. செந்தில் பாலாஜியினுடைய ஒப்பந்ததாரர் சங்கர் அப்படிங்கிறவரோட வீட்டில் சமீபத்தில் ரைடு போச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம்பி ஜெகத்ரட்சகனுடைய ஆஃபீஸ் அக்காடுனுடைய ஆஃபீஸில் ரைடு போச்சு. நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்குது என்ன அப்படின்னா தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு நேரங்களில் இந்த மாதிரியான ரைடு அமைச்சர்கள் எம்பிக்களுக்கு அழுத்தம் சென்ட்ரல்லேருந்து வருவது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயந்தான் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி செந்தில் பாலாஜிக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை இன்னும் கடுமையாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து டாஸ்மார்க்கினுடைய ஹெட் ஆஃபீஸ்லையுமே ரைடு போயிருக்கு. எப்படி பார்க்குறது இந்த நிகழ்வுகளில்? இது ரெண்டில் ஒன்று தொடுங்க. இது ஒன்று தானே இருக்குது. அவ்வளோதான் செந்தில் பாலாஜி கொடுத்த ஆப்ஷன். ஓகே, இவ்வளவு தான் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த ஆப்ஷன். ரெண்டில் ஒன்று தொடுங்கலாம் கிடையாது, ஒன்றே ஒன்று தான். எய்தர் யூ ஹேவ் டு கோ வித் ஏடிஎம்கே ஆர் ஜெயில். புரிஞ்சுங்களா? அதாவது ரொம்ப சுலபமாக ஃபஸ்ட்டே பிரேக் பண்ணிடுவோம். ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் இணைகிறார். புரிஞ்சா? இது உங்களுக்கு சற்றே கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். பல நபர்களுக்கு என்ன ஏதோ உளர்றாங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படி தான் தெரியும். யதார்த்தமான உண்மை என்னவென்றால் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கெடு என்பது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. செந்தில் பாலாஜிக்கு இப்போது இந்த முறை இது தொடர்பாக நடக்கக்கூடிய விசாரணையாக இருக்கட்டும், இடி இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய வழக்குக்காக கிடையாது, புதிய வழக்குக்காக. இதை தாண்டி பலாயிரம் கோடி செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்கல்ல, எக்கச்சக்கமாக அங்கங்கே பதுக்கி வைத்திருக்கிறான்ற தகவலும் கிடைத்திருக்கின்ற பொழுது செந்தில் பாலாஜியை இங்கே அவர்கள் சொல்லுவது வெரி சிம்பிள். இன்றைக்கி கொங்கு மண்டலத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக அதிமுக மிகப்பெரிய ஒரு அங்கே ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறது. எஸ்பி வேலுமணியோட கோட்டை. பிஜேபியும் தன்னுடைய கோட்டையாக இப்போ கொங்கு மண்டலத்தை டார்கெட் பண்ணி மாற்றிக்கிட்டு வருது. இதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருனாக்கா செந்தில் பாலாஜி.
செந்தில் பாலாஜி வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்ற மாதிரி, வேலையில் ஜித்துன்னு சொல்லுவாங்கல்ல, அது நம்ம செந்தில் பாலாஜி. ஆனால் இது வரைக்கும் எந்த கட்சியிலலாம் இருந்திருக்கிறாரோ அந்த கட்சியோடைய தலைமையின் நம்பிக்கை பெற்று கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை செய்யறதில் செந்தில் பாலாஜி அடிச்சுக்க ஆள் கிடையாது. நீங்கள் ஒரு சில இடங்கள்னு வந்து அவருக்கு இத்தனை தொகுதின்னு கொடுத்துட்டாக்கா, 30 தொகுதினாக்கா 30 ஜெயிக்கணும்னு நினைப்பார் அவர், அந்த மாதிரி ஆள். ஸோ அந்த மாதிரி ஒரு வேலைக்காரனை எந்த கட்சியும் விடாது. அதனால தான் செந்தில் பாலாஜியை எவ்வளவு பெரிய குற்றம் செய்திருக்கிறார் என்று மேடை போட்டு பேசிய ஸ்டாலின் அவர்களே இன்றைக்கு தியாகி. ரெண்டாவது, தன் மகன் உதயநிதியை விட எனக்கு வந்து இவர் தான் நெருக்கம்ன்றதை அவர் பதிவு பண்ணியிருக்காருன்னும் பொழுது, இப்போ செந்தில் பாலாஜிக்கு எதுக்கு அந்தளவுக்கு நெருக்கம்? ஆள் அழகாக இருக்கார், சப்பியாக இருக்கார், புஜு புஜு புஜுபா அப்படின்னு கொஞ்சம் விளையாடுறதுக்கா? வேலை, அந்த வேலை எந்த அளவுக்கு செய்கிறான்றதை பொறுத்து தான் அங்கே அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு அதிமுக ஜெயிக்கணும், நல்லா புரிஞ்சுக்க. ஏன்னா அதிமுக பிஜேபி அலையன்ஸ்ன்றது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல வந்து அதிமுக பிஜேபி அலையன்ஸ் ஜெயிச்சே தீரணும்னாக்கா செந்தில் பாலாஜி அந்த இடத்துல வந்து இடையூறாக இருக்கிறார் பொழுது ஒன்றே ஒன்று தான் ஆப்ஷன். செந்தில் பாலாஜிக்கு பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இப்போது கரெக்டாக இப்போ தம்பி நீங்கள் ஒரு அடுத்த மாதம் போல் வழக்கு வேறு மாதிரி வந்து கைது பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, மறுபடியும் 1.5 வருஷம் ஜெயிலில் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, எலெக்ஷன் சந்திப்பாரா? சரி, எலெக்ஷன்லாம் சந்திச்சு சரி 1.5 வருஷம் கழிச்சு வராரு வெளியில் வந்து, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? திருப்பி ஒரு பை எலெக்ஷன் வருதான்னு குத்த வச்சு உட்காந்துருக்கணும். யாராவது வந்து அங்கே காலமாவார்களான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இவர் எலெக்ஷன் நின்று ஜெயித்தாலும் திமுக ஆட்சி அங்கே இருக்கணும்ல, இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போது செந்தில் பாலாஜி கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் என்னன்னாக்கா, நீங்கள் பிஜேபிக்கு வந்துட்டா அண்ணாமலை மிரட்டி வந்துட்டாருன்னு ஆயிரும். ரெண்டாவது, 2 பேருக்குமே ஏற்கனவே வாக்கிய தகராறு இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த இடத்துல வந்து அங்கே போவது என்பது சால சிறந்ததாக கிடையாது. ரெண்டாவது, செந்தில் பாலாஜிக்கும் தன்மானம் ஒன்று இருக்கணும் பொழுது அவர் அந்த இதை செய்ய மாட்டார். ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன், நீ அதிமுகவுக்கு வந்துடுங்க. அதிமுகவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னாக்கா இங்கே எப்படி சொல்லப்படும்னாக்கா, அதிமுக எப்போ வர சொல்கிறாங்கனாக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சசிகலா திருப்பி அதிமுகக்குள்ளே வருவாங்க, டிடிவி உள்ளே வருவார். ஸோ ஓபிஎஸ்சியும் வரலாம், மேபி மே நாட் பி. அப்படி இருக்கும் பொழுது எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்சிக்குள்ளே ஒன்றிணையும் பொழுது மீண்டும் தாய் கழகத்திற்கு இணைந்தார் அப்படின்னும் பொழுது இது ஒரு செய்தியாக போட்டு நாங்கள் மறுபடியும் பழைய அதிமுகவாக ஒன்றிணைகிறோம்னு சொல்லும் பொழுது செந்தில் பாலாஜிக்கான ஒரு ஹைப் அங்கே கிடைக்கும். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் செந்தில் பாலாஜி பரபரப்பாக ஒரு மினிஸ்டராக இருக்கிறவர் ரிசைன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வராருனாக்கா அது எவ்வளோ பெரிய ஒரு ஹைப் ஏற்படுத்தும், அதிமுகவுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும். அந்த இடத்துல பாலிட்டிக்கல்ஸ்லேயே நல்லா பார்த்துங்க, இந்த பாலிட்டிக்ஸில் அந்த ரவுண்ட்லேயே வந்து இது பெரிய பேசும் பொருளாக மாறும். செந்தில் பாலாஜி மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அதிமுகவில் வந்திருக்காருனது டிஎம்கேக்கு பெரிய ஐடியா இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜிக்கு ஒரு ப்ரீத்திங் டைம். பணம் எங்கே சேர்த்து வச்சுக்க, என்னென்ன பண்ணுற எல்லாமே வந்து உனக்கு எடுத்துக்கிட்டு எப்படி எப்படி செட்டில் ஆகணுமோ வந்துக்க. அதை விட்டுட்டிங்கனாக்கா நீங்கள் மறுபடியும் இதற்கான எல்லா எதிர்வினையும் மாற்றும் பொழுது எங்கே போவீங்க? சும்மா பிஜேபி சொல்லுமா? பிஜேபி வந்து நீங்கள் சாதாரணமாக கால்குலேட் பண்ணாதீங்க. அவங்க வந்து எந்த அளவுக்கு அதிகாரத்தை அவங்க இந்த முறை பயன்படுத்துவார்களோ அவர்களுக்கு தேவை அவங்க திமுக இங்கேருந்து அப்புறப்படுத்தணுன்றதை தாண்டி பிஜேபி இங்கே களம் காணணும். அதற்கு அதிமுக வச்சு களம் காணும் போது ஸ்ட்ராங்காக இருக்கும். இதற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய நபர்களை அவர்களை வேரோடு எடுத்து வேறு இடத்துல தூக்கி போகிறதுக்கு மேலே நம்ம களை எடுக்கிறத பதிலாக எடுத்து நாற்று எடுத்து இந்த பக்கம் நடுற மாதிரி நட்டுட்டோம்னாக்கா இது நமக்கான பலமான ஒரு விதையாக செந்தில் பாலாஜி மாறுவார்னும் பொழுது இதைத்தான் இன்றைக்கு சொல்லியிருக்காங்க பொழுது இது திமுக இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகுதுன்னு தெரியாது. ஆனால் ஒன்று, செந்தில் பாலாஜி ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம் போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு அதிமுக இணைவார். அதற்கு எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அன்றைக்கு அந்த எம்எல்ஏ பதவியோ அல்லது அமைச்சர் பதவியோ அவருக்கு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா இதிலேருந்து சம்பாதிக்கிறதுலாம் அவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. செந்தில் பாலாஜியை எங்கே கொண்டு போய் விட்டாலும் தம்பி நல்லா பார்த்துங்க, செந்தில் பாலாஜி என்பவர் ஆறு குளம் ஏரி குட்டை கடல்னு எல்லாத்துலையும் நீச்சல் அடித்து பழகின ஒரு ஆள். அவர் எங்கே கொண்டு போய் போட்டாலும் நீந்தி மேலே வந்துடுவார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவரை தக்க வைத்துக் கொள்வதற்கு தான் இன்றைக்கி காம்படிஷன் அதிகமாக போகும். அப்படின்னும் பொழுது செந்தில் பாலாஜி உறுதியாக மாறுவார். திமுகவுக்கு அதுவே இறுதியாக இருக்கும்ன்றது நிதர்சனமான ஒன்று. ஓகே, அப்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய லெவலுக்கு வந்து டஃப்பாக இருந்தது வந்து கொங்கு பகுதி தான் திமுகவிற்கு. ஆனால் அந்த கொங்கு பகுதியில் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜி இல்லாமல் போனால் டிஎம்கேவுக்கு அடி வந்து ரொம்ப ஓவராக இருக்கும்ல, கொங்கு பகுதி மட்டும் இல்லாமல் மற்ற ரிலேட்டபிளான விஷயங்களுக்கும். அதை எப்படி சமாளிக்க போகிறாங்க? திமுக சமாளிக்கணும்ன்றது யாருமே யோசிக்க தேவையில்லையே. எங்களுக்கு தேவை திமுக இங்கேருந்து காலி ஆகணுன்ற ஆஸ்பெக்டில் தான் பார்க்குறாங்க. அதுக்காக தான் மெயினாக செந்தில் பாலாஜி. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், பொன்முடி மீது வழக்கு இருக்குது, வழக்கு சிபிஐக்கு மாறி இருக்குது. ஆனால் பொன்முடி ரிலாக்ஸாக தான் இருக்கிறாரு. அதாவது மாதிரி துரைமுருகன் இருக்கிறார், துரைமுருகன் வழக்கு அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. பல நபர்கள் இருக்கிறாங்க, ராஜா இருக்கிறாங்க. பட் இவங்களெல்லாம் ஏன் டார்கெட் பண்ணலைனாக்கா இவர்கள்லாம் வந்து பெருசாக வந்து இன்னைக்கு களத்தில் இறங்கி கிரவுண்டில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் கிடையாது செந்தில் பாலாஜியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ செந்தில் பாலாஜியோடைய ஸ்டஃப் என்னன்றது பாலிடிக்ஸில் இருக்கிற எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஹி இஸ் வெரி கேப்பபிள்.
அவர் எதை கொடுத்தாலும் ஜெயிச்சு காட்டுவார்னும் பொழுது மறுபடியும் செந்தில் பாலாஜிக்கு இனி ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க தம்பி, 4 வருஷம் ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் சாலிடாக 1 வருஷம் கூட இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு மிகப்பெரிய எதிர்காலம், மறுபடியும் அமைச்சர் பதவி, மறுபடியும் அதிகாரம், மறுபடியும் உச்சபட்சத்தில் வர்றது. நாளைக்கு நீங்கள் வந்து இங்கே தலைமையோட எடப்பாடியோடைய நெருக்கமாக இருப்பதாம் சரி, நாளைக்கு தேவைப்பட்டால் மோடி அவர்கள் வரைக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவரை அழகு பார்க்க தயாராக இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன பிரச்சனை, செந்தில் பாலாஜிக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? அப்போது நம்ம இங்கே போகிறதுனா நம்ம கெரியர் நல்லாயிருக்கும். நம்ம இங்கே இருந்தோம்னாக்கா மறுபடியும் 1 வருஷம் ஜெயிலில் இருக்கணும். அதுக்கப்புறம் பெரிய ஏற்கனவே அண்ணன் ரொம்ப படாத பாடுபட்டார். அப்படி இருக்கும் பொழுது எல்லா நெருக்கடியும் சந்திக்கிறதுக்கு செந்தில் பாலாஜி இதுக்கு மேல் தயாராக இருப்பாருனாக்கா இல்லை. பிஜேபி நீ கொடுக்கக்கூடிய நெருக்கடியை வந்து நிச்சயமாக அவரால் சமாளிக்க முடியாது. ஏன்னாக்கா அந்தளவுக்கு அவர் மீது வழக்கு இருக்குது. பிஜேபி இன்னும் காழ்ப்புணர்வில் பண்ணலை, வழக்கு இருக்குது, பிரச்சனை இருக்குது. வரையா வரலையா இவ்வளோ தான் ஸ்ட்ராட்டஜி. வரலன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நீ எனக்கு பிரச்சனை, நீ வந்தால் ஓகே, வரலன்னு வச்சுக்க எனக்கு நீ இடைஞ்சல் தான், தூக்கி வைங்க, அப்புறப்படுத்துன்னு வச்சுங்களேன். அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற மத்தாலாம் அடித்து விரட்டுறதுக்கு எஸ்பி இருக்கிறார். எஸ்பி வேலுமணியை நீங்கள் சாதாரணமாக கலெக்ட் பண்ண முடியாது. 2 செந்தில் பாலாஜி இல்லை 5 செந்தில் பாலாஜிக்கு சமம் அவர் வந்து இப்படி கண்ணில் விரல விட்டு ஆட்டுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து ரொம்ப நேர்த்தியாக செய்யக்கூடியதில் வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் மிக மிக ஒரு டேலண்டான ஆள். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பியா எடப்பாடியான்னு வந்தாக்கா கிட்டத்தட்ட அங்கே வந்து நம்மளால் ஆப்ஷனே சொல்ல முடியாத ரேஞ்சுக்கு வந்து எஸ்பியோட வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்குது. நான் வெறும் எஸ்பினா எஸ்பி கிடையாது, சுப்பீரியர் பவராக இன்றைக்கி அதிமுக அவர் தான் இருக்கிறாருன்னும் பொழுது அவருடைய ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய டிஎம்கே நபரால் வந்து நிச்சயமாக எதிர்கொள்ள முடியாதுன்னும் பொழுது கொங்கு மண்டலம் கிடையாது, இனி வந்து தமிழ்நாட்டிலே வந்து அதிமுகவுடைய ஆதிக்கம் என்பது பெரிதாக வளர்வதற்கு இந்த கூட்டணி ஒரு வலுவான ஒரு கூட்டணியை கட்டமைத்து கொண்டிருக்கிறது. இவர்கள் ஒரு பக்கம் போகும்பொழுது மைனாரிட்டி ஓட்டு தான் மேஜராக வந்து ரோல் ப்ளே பண்ணி ஜெயிக்க வைக்கிறதுனும் பொழுது அந்த பிரச்சனையே உங்களுக்கு இல்லாமல் விஜய் அப்படியே அதை கன்சல்டேட் பண்ணுறாரு. அப்படின்னும் பொழுது அடி திமுக கன்ஃபார்ம். ஸோ அப்போது அதிமுக ஒரு ஆளுங்கட்சியாக நாளைக்கு வரும்பொழுது எதிர்க்கட்சி வரிசையில் வந்து விஜய் அவர்கள் வந்து களம் காணுவதற்கான வேலையை முனைப்பாக செஞ்சுருக்காரு. இன்றைக்கி நேரடியாக திமுக அடிச்சிருக்காரு. கவனிச்சிங்களேன், மகளிர் தினத்தன்று நம்மளாம் திமுகவை தான் தேர்ந்தெடுத்தோம், இப்படி ஏமாற்றுவான்னு தெரில, இவங்களை மாற்றணும்னா இப்படி மாற்றி அதுக்கப்புறம் மாற்றணும்னு அர்த்தம். கிட்டத்தட்ட இந்த திமுகவை நேருக்கு நேராக விஜய் சொல்லலைன்னு சொல்லும்போது இந்த இடத்துல விஜய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், மார்ச் படப்பிடிப்பை முடிச்சுட்டு திமுக முடிக்கிறது தான் முழு வேலையாக வந்து விஜய் இருப்பார். பட் அதற்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டார். நேற்று இஃப்தார் நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் செய்யாத மாதிரியான ஒரு நிகழ்வை அவர் நிகழ்த்தி காட்டிருக்காருன்னும் பொழுது அந்த நிகழ்வு எப்படியாப்பட்ட நிகழ்வாக இருந்துச்சுனாக்கா அரசியல் சாயம் அங்கே எதுவுமே இல்லை, அரசியல் பேசவில்லை, கொடி இல்லை, பேனர் இல்லை, எதுவுமே கிடையாது. ஒரு இஸ்லாமிய மகனாக அங்கே வந்து கலந்து கொண்டு நோன்பு நோட்டு தொழுகையில் ஈடுபட்டு அந்த நபர்களோடு கலந்து போயிருக்காரு. அப்போது இது வந்து திமுகவுக்கு உள்ளபடி பெரிய கலக்கம். இவர்கள் மாமன்னர்கள் போல சில விஷயத்தை செஞ்சுக்கிட்டு மேடையில் உட்காந்து ஸ்பூனை போட்டு கஞ்சியை குடிச்சிட்டு அலப்பறை பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் அடினும் பொழுது விஜய் அடுத்தடுத்த நகர்வு என்பது வந்து மக்களை நோக்கி இருக்கிறது. முதல் முறையாக சிட்டிக்குள்ளே அவர் என்ட்ரானார்ல, எவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு பார்த்தீங்களா? நல்லா புரிஞ்சுங்க, எத்தனை முறை உதயநிதியும் ஸ்டாலின் அந்த பக்கம் போயிருப்பாங்க, ஐயோ எங்கள் தலைவர் வந்துட்டார் இப்படி மக்கள் ஆர்ப்பரிச்சு நின்னாங்களா, கடுப்பில் திட்டிட்டு போனாங்க. ஆனால் விஜய் வரும்பொழுது எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுதுன்னும் பொழுது ஸோ ஒரு மாற்று சக்தியாக விஜய் இந்த பக்கம் ஒரு வேலை செஞ்சுட்ருக்காரு, அதிமுக அந்த பக்கம் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கணும் பொழுது அடி கன்ஃபார்ம் தம்பி. இந்த பக்கம் திமுக 2026 அடி கன்ஃபார்ம். செந்தில் பாலாஜி முழிச்சுக்கோ பொழைச்சிக்கோ அவ்வளோதான்ற மாதிரி ஒரு கொடுத்தாங்க ஆப்ஷன். நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு மாற்றம் இருக்கும். ஓகே, டிஎம்கே மினிஸ்டர்ஸுக்கு டெல்லி சைட்லேருந்து நெருக்கடி இருக்க தான் செய்தா சார்? தம்பி, நெருக்கடி இருக்குனாக்கா நீங்கள் பண்ண வேலை என்னன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு நெருக்கடி இருக்கா? எனக்கு நெருக்கடி இருக்கா? கிடையாது. நீங்கள் சாமானியமாக சில கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான சில எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் பெரிய நெருக்கடிலாம் ஏற்படாது. பிடிஆருக்கெல்லாம் நெருக்கடி ஏற்பட்டிருக்கா? ஏற்படலையே. ஒரு நேர்மையாக அறமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நெருக்கடிலாம் வந்து ஏற்படாது. ஆனால் யார் வந்து அளவுக்கு அதிகமாக சொத்தை சேர்த்து வச்சுருக்கிறாங்க, பணத்தை கொண்டு போய் பிணவரையில் ஒழிச்சு வச்சது யார்? ஜெகத் ரட்சகன். இன்றைக்கி நெருக்கடி ஏற்பட்டிருக்கா? அப்போது நீங்கள் இவ்வளவு நெருக்கடி பிஜேபி கொடுக்குது, மத்திய அரசு கொடுக்குதுன்னு செய்யக்கூடாது. நீ அவ்வளோ ஐயக்கத்தனம் பண்ணியிருக்கிற, அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து கனிம வளங்கள் வந்து கொள்ளடிக்கப்பட்டிருக்கு, அந்த அளவுக்கு வந்து இங்கே முறைகேடாக பணம் சம்பாதிக்கப்பட்டிருக்குன்னும் பொழுது உங்கள் மீது குற்றச்சாட்டு இருக்குது, அதற்காக வருகிறார்கள் பொழுது நீங்கள் இதற்காக மத்திய அரசை வந்து நீங்கள் குறை சொல்வது என்பது வந்து முட்டாள்தனம். நீ முதல்ல யோக்கியனா நீ அதுக்கு மேலே பதில் சொன்ன யோக்கியம் இல்லைல்ல, செஞ்சல அன்னைக்கு எடுத்து சாப்பிடும் போது இனிச்சதில்ல, இன்றைக்கி அதுக்கான எதிர்வினை ஆற்றம் கசக்க தான் செய்யும். போயிட்டு வா, உள்ளே போய் களி சாப்பிடு, அவ்வளோதான். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தம்பி.